எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் கர்த்தருடைய பாதவழியில் நாம் கூடி வர கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி. என் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் கர்த்தாவே, நீ பேசுகிற தெய்வம், நீ எங்களோடு இடைப்படும், நீ பேசும் கர்த்தாவே. வசனம் அது எங்களுக்கு சத்துணவு, அது எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை பலனடை செய்யும். மாத்திரமல்ல, நித்தியத்திலும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வார்த்தையில் தியானிக்கிற பொழுது எந்த இடையூறுகளும் தடைகளும் ஆண்டவரே எங்களுக்குள்ள வராபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நாங்கள் ஒரு மனதோடு தியானிக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்தும். தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நமக்கு ஆண்டவராய் தெய்வம் இந்த நாளுடைய அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நாம் தியானித்த ஒரு வேத வசனம், அந்த வேத வசனத்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட நல்ல ஒரு லாசரு உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இயேசு செய்த செய்கையின் ஒரு நிகழ்வுகள். இந்த காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் அதிகமாக நம்ம பழக்கப்பட்டதுனால முன்னையும் நம்ம அதிகமாக பார்க்க போகல. ஆனால் கூட இந்த வார்த்தைக்கான முகவரை சொல்கிற பொழுது லாசரு வியாதியாக இருந்தான். அந்த நேரத்தில் இயேசு வடப்பகுதியில் ஊழி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது ஆண்டவர் இயேசு லாசரு வியாதியாக இருக்கிறான், மறிக்க போகிறேன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் கூட அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணியே வந்தார். அப்படி வந்த ஆண்டவர் இப்போது இந்த மரியாள், மார்த்தாள், லாசரு 2 சகோதரில் ஒரு சகோதரன். இந்த குடும்பத்தில் இந்த லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிற்பாடு அவர் மரித்து 4வது நாளில் ஆண்டவர் இந்த பகுதிக்கு வரார். மார்த்தாள் வந்து சந்திக்கிறா. மார்த்தாளை சந்திச்சுட்டு ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசம் பின்னாடி நாட்களில் ஒரு நாள் நடக்க போகிறத மட்டும் அவன் நினச்சிட்டு இப்போதைக்கு அந்த விசுவாசத்தை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அதுக்கடுத்து மரியாள் வந்து பேசுகிறா. மரியாள் வந்து சில காரியங்களை சொல்கிறாள். அதுக்கடுத்து ஆண்டவர் இருக்கிற சம்பவங்களாம் பார்த்துட்டு ஆண்டவர் இவங்க எல்லாரும் கண்ணீர் வெடிக்கிறத பார்த்து அவரும் கண்ணீர் வெடித்து இப்போ கல்லறைக்கிட்ட வரார். கல்லறைக்கிட்ட வந்து அங்கே நிற்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள்ன்றார், அதை எடுத்து போடுங்கள்ன்றாங்க. மற்ற யாருமே ஒன்றும் சொல்லலை. அப்போ இந்த மார்த்தாள், இந்த லாசரு செத்து போன லாசருடைய அக்கா மார்த்தா சொல்கிறா பாருங்க, 39ஆம் வசனத்தில், மார்த்தாள் ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இவளுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. இவளுக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்கள் நல்லா பாருங்கள். இயேசுவை நம்ம விசுவாசிப்போம், இப்போ விசுவாசிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதான் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் எப்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ, நம்மில் காணப்படுகிற விசுவாசமும் அது எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அது எப்போதும் லைவ்லேயே இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இப்போ நான் விசுவாசத்தோடு இருக்குது கிடையாது. அப்படி சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. நேற்று எனக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கி இருக்கணும், இன்றைக்கி இருந்த விசுவாசம் நாளைக்கு இருக்கும். அப்படி விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கியார் முன்னாடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆண்டுடைய வருகை பற்றி அப்படி பிரசங்கம் பண்ணும்போது எல்லோரும் உற்சாகமாக ஆண்டுடைய வரிக்கு எப்போ தான் வரும் அவளோடு காத்திருப்போம். எல்லாருமே உற்சாகத்தோடு ஆண்டர் வந்துட்டா போகணும், ஆண்டர் வந்துட்டா போயிடுவோம் சொல்லி அவளோடு காத்துக்கிட்டதுக்கு இப்படி உற்சாகம் இருந்தாங்களாம். அப்போது அந்த பிரசங்கியார் கேட்டாராம்,
ஆர்டர் வந்தால் அவரோட பறந்து செல்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாராம். சபையில் இருக்க அத்தனை பேர் கை தூக்குனாங்களாம். இப்போ அதே மாதிரி இப்போ கை தூக்குனா எத்தனை பேர் கை தூக்குன்னு தெரியல. இப்போது பாருங்கள், திரும்பி ஒரு வார்த்தை கேட்டாராம். ஆண்டவர் இப்போ வந்துட்டார்னா எத்தனை பேர் அவர் கூட இணைந்து பறந்து போயிருக்க ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தவங்க கூட கை தூக்கலையாம். என்ன காரணம்? இல்லை, பொறுப்புகள் ரொம்ப இருக்குது, பிரசவம் இருக்குது, அங்கே கல்யாணம் இருக்குது, அதுக்கடுத்து படிப்பு இருக்குது, ரிசல்ட் இருக்குது, வேலை இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம். இந்த காரியத்தை அறகுறையை விட்டுட்டு நான் எப்படி போகிறது? இது நான் அறகுறையை விட்டுட்டு பரலோகம் என்பது கிடைக்கிற ஒரு பாக்கியம், அது தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அது எப்போ கிடைச்சாலும் சரி அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். அல்லேலூயா. இப்போது இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் முன்னாடி பேசும்போது இயேசுனார் சொல்கிறார் பாருங்க, இயேசு 25 வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ நடக்க போகிறது ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா 26 வசனம் சொல்கிறாங்க, உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்னைக்கும் அறியாமல் இருப்பான், இது விசுவாசிக்கிறாய் என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். இவங்க சொல்கிறது ஃப்யூச்சரில் வரப்போனா கிறிஸ்து என்பதை நான் விசுவாசித்திருக்கேன். இப்போ ஆண்டவர் லைவில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தமா ஒரு காலத்தில் இவர் மெய்யான கிறிஸ்துவின் உலகம் முழுது ஏற்றுக்கொண்டதை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்குது. இதுக்கு தான் ஆண்டவர் 11ஆம் அதிகாரம் 40 சொன்னார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 39 இந்த அம்மா சொன்ன காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே சொல்லலை, சுற்றுப்புறத்தில் யாருமே சொல்லலை, ஒரு விசுவாசி தான் சொல்கிறாங்க. அதுவும் கூட மரித்தவருடைய கூட பிறந்த உடன் சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாரும். அப்போது என்ன அர்த்தம்? நீங்கள் எதுக்கு கல் எடுத்து போட சொல்கிறீங்க? நீங்கள் கல்லறைக்கிட்ட நின்றுட்டு ஒரு ஜெபம் போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ கல் எடுத்து போட சொல்கிறீங்க? இது தேவையில்லாத காரியம் இல்லை. எதுக்கு இப்படி செய்கிறீங்க? நிற்கிறவங்களா நிற்கணுமா, இல்லாட்டி எங்கிட்ட ஓடிடணுமா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கிற வார்த்தைகள். அப்போது ஆண்டவர் இனி இந்த அவிஸ்வாசிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேஸ்ட். உடனே என்ன செஞ்சார், நான் மார்த்தாள்கிட்ட பேசுகிறத ஆண்டவர் நிறுத்திட்டு பிதாட்ட பேசுகிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் இயேசுநாதர் பரம தகப்பட்ட பேசுகிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காண்டியே பேசுகிறார். பேசிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு பயங்கரமான ஒரு சத்தத்தில், லாசருவே வெளியே வா அப்படின்றார். அல்லேலூயா. இப்போ மரித்தோடைய சரீரம் என்னச்சுன்னா கட்டப்பட்ட கட்டிலோடு கூட எழுந்து வெளியே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் இந்த மார்த்தாளுக்கு இருந்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விசுவாசத்துக்குள்ளே இருந்த அவிஸ்வாசம் அல்லது மங்கி போன விசுவாசம், விசுவாசம் குறைந்து போன நிலைமையில் கீழ் நோக்கி போகிற ஒரு விசுவாசம். இது எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியம் இருக்கிற பொழுது அவங்களுக்குள்ள என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை காண்பது அரிதாக இருக்கும். ஆனாலும் கூட நாம் இன்றைக்கி தியானிக்க போகிற காரியம் பாருங்கள். 1வது தேவ சமூகத்தில் இந்த மார்த்தாள் போன்ற விசுவாசம் இருந்தும் இல்லாமல் போனவர்களுக்கும் மகிமையை காண முடியும். அடுத்து இவங்க விசுவாசம் இருந்தும் இல்லாமல் போன நிலைமை. அடுத்து வேதம் சொல்கிறது, விசுவாசமே இல்லாதவர்கள் விசுவாசத்தை வேண்டிக் கொண்டு மகிமையை கண்ட காரியங்கள். அடுத்து ஏற்கனவே விசுவாசத்தோடு வந்தவர்களுக்கு கர்த்தர் அநேக இடங்களில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்படி அநேக காரியங்களை செய்து எல்லாரையும் கர்த்தர் மகிமையை காண செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னால், மகிமை என்று சொன்னால் அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள்படுகிற காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மகிமை இறங்குன்னு சொல்லிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மேகம் ஆசாரிப்பு இடத்துல வந்து இறங்கும். அப்போ அந்த மேகத்துக்கு பிறகு அந்த இடத்துல மகிமை, மேகத்தில் தேவன் அந்த மேகத்தின் நடுவில் இருப்பார். அப்போது அந்த மேகத்துக்கு பேர் மகிமைன்னு சொல்லுவாங்க. மகிமையின் மேகம் இறங்கினது அல்லது மேகம் இறங்கினது, இப்படியெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல மேகம் இன்னும் கர்த்தருடைய மகிமை என்னை கொண்டு சென்றது அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் அடிக்கடி சொல்லுவார். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னா, தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய ஒரு வல்லமையான செயல், ஒரு மகிமையான செயல் இந்த இடத்துல நினச்சிங்கன்னா வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த செயல்களை குறித்து தான் நாம் என்ன சொன்னால் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை மார்த்தாள் தேவ சமூகத்தில் இன்னைக்கு இவன் உயிர் தருவான் அப்படின்ற ஒரு நாள் அவங்க நினச்சி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இவன் உயிரோட எந்திரிப்பான்றதை அவங்க நினச்சி பார்க்கல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ விசுவாசிட்டேன்னா அவன் உயிர் தந்துடுவான். அப்படி சொல்லாமல் தேவனுடைய மகிமையை நீ நினைச்சுவ, தேவனுடைய வல்லமையை நீ பார்ப்ப, அவன் உயிர் தந்துருப்பான். அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறார், மகிமையை பார்ப்பன்னு மொட்டை சொல்கிறார். ஆனால் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறார். ஆனால் இவளுக்குள்ள என்னன்னா இருக்கிற அந்த நடைமுறை சூழ்நிலையே பார்க்குறான். 1 2 3 4 நாள் ஆகிட்டு, 4 நாள் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுடைய சரி நினைச்சிடும். அது தன்னை போல் கெட்டு போயிடும். கெடான்னு சொன்னீங்கன்னா துர்நாற்று வெளியே வர ஆரம்பிச்சிடும். இவள் உலக பிரகாரம் இயற்கையே யோசிக்கிறாள். ஆனால் கர்த்தர் அதை சொல்லவே இல்லை, மகிமையை பேசுகிறார். விசுவாசிக்கிற பொழுது இந்த மகிமை வெளிப்படும் என்று பேசுகிறார். இந்த நாட்டில் ஆண்டவராய் தெய்வம் இவர் 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியத்தை நம்ம யோசிக்க போகிறோம். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பற்றி பேசுகிற பொழுது கொஞ்சம் ஒரு பக்கம் பின்னாடி திருப்புங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறாரு? ஜீவனை குறித்து பேசுகிறார், உயிரை குறித்து பேசுகிறார். இந்த உயிரை இவருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டா, கொடுக்கவும் அதிகாரம். இவருடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இவருடைய மரணத்திலேருந்து உயிரோடு எழுவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. இதை குறித்து பேசுகிறார். நல்லா கவனிங்க. அப்போது இவருடைய ஜீவனை மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற எல்லாருடைய உயிரையும் கர்த்தர் கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அவர் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இதுக்குள்ளே இதில் அடங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், அவருடைய சமூகத்தில் இந்த மார்த்தாள் இந்த சம்பவத்தை சொல்கிற பொழுது அங்கே இருந்தாலா இல்லையா தெரியாது. ஆனால் அதை சுற்றிலுமாய் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டரை பற்றி பேசும்போது அவங்க இந்த வசனத்தின் 19ஆம் வசனத்தில் 10-19 இந்த வசனங்களின் நிமித்தமாய் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஏசுனர் என்னன்னு சொல்கிறாங்க? ஏசுனர் எப்படி பேசுகிறாங்க? ஜீவனை எடுக்கவனுக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இவங்களை ஏசுனர் பேசுகிறாங்க, இவன் ஒரு பைத்தியக்கார ஆள், இந்த ஆள்கிட்ட ஏன் இந்த வசனத்தை ஏன் கேட்குறீங்க, இந்த ஆள் ஒரு பிசாசு பிடிச்சாள். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே கூடி இருக்குது.
இந்த கூட்டமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு தான் இயேசுநாதர் இப்போ பிதாவை நோக்கி ஜெபமாக பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசுகிற காரியம் முடிஞ்ச மாத்திரத்தில் ஆண்டவர் உரத்த சத்தில் 43 வசனத்தில் லாசருவே வெளியே வா. இப்போ மரித்த சடலம் என்ன செய்யுன்னா உயிரோடு அவனை கட்டின சீலையிலோடு கூட அந்த துணியை வச்சு மூடிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, துணியோடு எந்திரிச்ச சரீரம் வெளியே வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. இப்போ எடுத்த ஜீவனை மறுபடியும் ஆண்டவர் நினைச்சாருன்னா இந்த லாசருக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்த்துருந்தவங்க, பைத்தியக்காரன் சொன்னவங்க, பிசாசு பிடிச்சுன்னு சொன்னவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் லாசருவை, நாயின் ஊர் விதவின் மகனை, அப்புறம் யவீர் மகளை, இவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பினார். இந்த 3 பேர் உயிரோடு எழுப்பினார். இவர்களை அப்போ உயிரோடு எழுப்பினார். ஆனால் திரும்ப அவங்க மரித்தாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கும் அதிகாரமுடைய ஆண்டவருக்கு ஒரு நாளில் இந்த பூமியில் வசிக்கிற அனைவரும் இந்த பூமிக்குள்ள போனாலும், இந்த பூமியில் வசிக்கிறவங்க மரித்து போய் பூமிக்குள்ள போனாலும் ஒவ்வொருவரையும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறான்னா உயிரோடு எழுப்ப போகிறார். மத்தேயு 24:31, மத்தேயு 25:31 இந்த 2 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:31, மத்தேயு 25:31. வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருளோராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 2 வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. 24:31, 25:31 நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேவகுமார இயேசு இந்த பூமியில் அனைவரும் என்ன செய்ய போறேன்னா கூட்டி சேர்க்க போகிறார். எல்லாரையும் இந்த ஆதாமிலிருந்து இந்த பூமியில் கடைசியில் பிறக்க போகிற அந்த குழந்தை வரைக்கும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி சேர்ப்பார். இப்போது ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஆவி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அவங்க சரீரம் எங்கே இருக்குது? அவங்க சரீரம் எங்கே இருக்குதுன்னா பூமியின் தூளில். நம்ம எங்கே வாசிக்கிறோம்? தானியேல் புஸ்தகம் 12வது இடத்துல வாசிக்கிறோம். பூமியின் தூளில் நித்திரை செய்கிறவர்கள் அநேக நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள், விழித்து எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்கிற நேரம் கவனிங்க. பூமியின் தூளில் நித்திரை செய்கிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பூமியின் தூளில் பூமியின் மண்ணுக்குள்ள மண்ணோடு மண்ணாக போயிடும். நம்ம சொல்லி அப்படி தான் சொல்லி அடக்கம் பண்ணுறோம். மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலும் ஒப்பு கொடுக்க சொல்லி தான் என்ன செய்யணும் அடக்கம் பண்ணுறோம். உண்மையிலேயும் ஒரு வருஷத்துக்குள்ள சரி என்ன செய்யணும் மண்ணோடு மண்ணாயிரும். சில வருஷங்கள் கழிச்சு எலும்பும் மண்ணாயிரும். இப்படி மண்ணாச்சுங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதே மண்ணை தோண்டி வேறொரு இடத்துல என்ன செய்யறாங்க அதே மண்ணை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு குழி அரிசியில் குழியை போட்டு நிரப்புறாங்க. இந்த மண் எங்கேயோ பறந்து போகுது, தூசிக்கு பறந்து போகுது, காற்றுக்கு பறந்து போயிடுது, தூசியாகி பறந்து போயிடுது. இந்த மண் தூசி எங்கே இருந்தாலும் சரி, இந்த பூமியில் எந்த இடத்துல இந்த தூசி இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் மத்தேயு 24:31 படியும் 25:30 படியும் எங்கே இருந்தாலும் சரி தூசியெல்லாம் ஒன்று சேர்ந்து அது கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒரு சரீரமாக நிற்கும். ஏன்னா பூமியின் தூளில் நித்திரை செய்வர்கள் ஒரு பகுதி இடது பக்கமும் ஒரு பகுதி வலது பக்கமும் மனுஷகுமாரனுக்கு வந்து அவருக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். இது ஒரு மாறாத பிரமாணம். எங்கே இருந்தாலும் சரி, கடலின் ஆழத்தில் போய் சமுத்திரத்தில் அந்த சரீரம் அடிந்து போய் அல்லது மீன் அந்த சரீரத்தை தின்னு அது கழிவாகி அந்த கழிவு எங்கே போய் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நாளில் கர்த்தருடைய வார்த்தைப்படி எழும்பி வரும். இதை வேதம் இன்னும் தெளிவாக சொல்கிறது. பரிசுத்தவான்களுக்கு சொல்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
51 52 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 17 1 கொரிந்தியர் 15 51 52 ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கடைசி எக்காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க பாருங்க, பூமியில வசிக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா தேவ பிள்ளைகள் மறுரூபமாக்கப்படுவார்கள். பூமியில உள்ளுக்குள்ள கிடக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா நியாய தீர்ப்பு நாளில் எழுந்திருப்பார்கள். எல்லாருமே ஒரு நாளில் மனுஷகுமாரனுக்கு வலது பார்சத்திலும் மனுஷனுக்கு குமாரனுக்கு இடது பார்சத்தில் 2 பகுதியாக பிரித்து நிற்பார்கள். வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்தா கர்த்தர் சொல்வார், வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே. இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்வார், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கல அக்கினி நரகத்தில் தள்ளுண்டு போங்கன்னு சொல்லி என்ன செய்வானா அவங்களை இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து நரகத்தில் தள்ளுவார். இந்த 2 பகுதியில் நாம் எந்த பகுதியில் நிற்கும் சொல்லி கேட்டிங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் மகிமையை அனுபவிக்கலாம் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் வலது பக்கத்தில் நிற்க முடியும். ஏன்னா இந்த தேவனுக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் அடைவார். அதற்கு முன்மாதிரியாகத்தான் லாசருவையும் யவீர் மகளையும் நாயின் ஊர் கைமணியின் மகனையும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இது ஒரு முன்மாதிரி. இந்த முன்மாதிரி பின்னாட்களில் ஆண்டவர் பூமியில் இருக்க அனைவரையும் ஒரு நாள் எழுப்ப போகிறார். அப்படி எழுப்பினவங்க எல்லாருமே பரலோகத்தில் போய் சேர முடியாது. ஏன் சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுது, யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைத்திருப்பான். அப்போ எல்லாரும் பருவத்துக்கு ஏறலாம். ஆனால் யார் நினைச்சிருக்க முடியும்? வலது பார்சத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான். இப்படி ஏறும்போதே பூமியின் தூளில் நித்திரை சரி எல்லாரும் ஏறும்போதேவும் பகுதி பேர் இடது பக்கத்துக்கு போயிடுவாங்க, பகுதி பேர் வலது பக்கத்துக்கு போயிடுவாங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நித்திய பரலோகம் மகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சியில் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராய் கொடுக்கிற பெரிய பாக்கியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மகிமையை காண முடியும், இந்த பரலோக மகிமையை காண முடியும், பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும், பரலோகத்தை தரிசிக்க முடியும், பரலோகத்திற்கு அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த சண்டே கிளாஸில் 50 வருஷம் 55 ஒரு பாட்டை திரும்பி பாடணும். அந்த பாட்டுக்காண்டி அருமையான கிருபான் சௌர் கூட நல்ல ஒரு உதவி செஞ்சார். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு கிரீடம் செஞ்சு கொடுத்தார். பிள்ளை அந்த பாட்டு பாடுங்க இப்போ சத்தமா. நல்லா கவனிங்க, இந்த பாட்டில் என்னென்ன இருக்குது? ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்கு பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நித்திய பாக்கியத்தை, இவ்வளவு இருக்கிற நித்திய பாக்கியத்தை நான் என்ன போகிறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் சுதந்திரிக்க போகிறேன். இதுக்கு என் வாழ்வில் நான் விசுவாசித்தா தான் இந்த மகிமையில் நான் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சகோதரன் அந்த மாடலுக்காண்டி முன்மாதிரிக்காண்டி ஒரு சாட்டில் மஞ்சள் சாட்டில் ஒரு பொற்கிரீடம் செஞ்சு கொடுத்தார். ஆனால் மெய்யாவே ஒரு பொற்கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? தரப்போகிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சரி பாருங்க, முதல் காரியத்தை பார்க்குறோம். இந்த மார்த்தாள் விசுவாசம் இருந்தும் விசுவாசம் இல்லாமல் செயல்படுகிறாள். ஆனால் கூட அவளுக்கு அந்த மகிமை வெளிப்பட்டது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நாம கடைசி வரைக்கும் விசுவாசம் இல்லாமல் போயிடக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் இருந்து இப்போ விசுவாசத்தில் வந்துடணும். 2வது ஒரு காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன் மகனை சீசரிடத்தில் கொண்டு வர்றான். சீசர்கள் அந்த மகனுக்கு சுகப்படுத்த பார்க்குறாங்க, அவர்களால் முடியல. இப்போ ஆண்டவர் இயேசுட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன், அவனை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறார். கொண்டு வந்த மாத்திரத்தில் இயேசுனாரை பார்த்ததுமே அந்த ஆவி அவனை போட்டு அலக்கழிக்குது.
ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஆவி எவ்வளோ நாளை இவனை கிரியை செய்து எவ்வளோ நாளை இவன்ட்டு அலக்கழிக்குன்னு சொல்லி கேட்குறார். 9ஆம் அதிகாரம் 22 வாசிக்கப்போ, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இவனுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கா? இல்லை. நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், ஒரு அதிகாரமுடைய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு கலெக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு ரேஷன் கார்டு போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த கலெக்டர்கிட்ட த்ரூவாக போகிறவங்களுக்கு ரேஷன் கார்டை மறுநாளே போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணால், அப்படி தான் ஒரு நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு தம்பி வாங்கினான். அவங்க பையனுக்கு ஆப்ரேஷனுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடையாது, ஆனால் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். எத்தனையோ லட்ச ரூபா தேவைப்படுது, ஆனால் அவன்கிட்ட கையில் காசு கிடையாது. அதனால ரேஷன் கார்டு இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி திருவனந்தபுரத்துலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க. இதுக்காண்டி கலெக்டர் ஆஃபீஸ் போனால் ஒரே நாளில் போட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சொல்லி வேறு காரியம் விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த மனுஷன் சொல்கிறான், நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதா உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா உதவி செஞ்சுன்னா செய்யுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறான்ட்ட, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ இவன்ட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இந்த மார்த்தாட்ட விசுவாசம் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் இவன்ட்ட ஏற்கனவே இல்லை, இப்போயும் இல்லை. அதனால சொன்னா ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இவனுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இவனுக்கு ஒரு வியாதி இருக்குது, அதாவது வெட்டு வரும். அது ஒரு ஆவி தாக்கின மாத்திரத்தில் அது என்ன செஞ்சிருமா, திடீர்னு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுரும். இந்த ஆவி வந்த மாத்திரத்தில் திடீர்னு தீக்குள்ளே தள்ளி விட்டுரும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒவ்வொரு முறையும் எவ்வளோ பாதிப்பு வரும். தீக்குள்ளே தள்ளி விடுச்சுன்னா, ஒரு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அடுப்பில் தள்ளி விட்டால் கண்ணு, காது, மூக்கு ஏதாவது ஒரு இடத்துல தீப்பட்டா என்னத்துக்கு ஆகும்? காயத்தோடு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஆண்டவர் சமயத்தில் இப்படிப்பட்ட பையனை பாரத்தோடு கொண்டு வரான். சீசர்களால் ஒன்றும் முடியல. ஆண்டவர் இயேசுட்ட வந்து மன்றாடாம், அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ பாருங்கள், ஆண்டு சொன்ன மாத்திரத்தில் அவன் பதில் சொல்ல பாருங்கள். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டான். இப்போ இவனுக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இப்போ நான் கண்ணீரை வடிச்சு ஆண்டு சொந்தல சத்தமோட்டு கேட்குறான். இப்போ ஆண்டவர் பார்த்தா உடனே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்போது ஆண்டவர் சொன்ன 25 வசனத்தில், அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு விடுதலை. இருந்த நோயும் போயிட்டு, இருந்த பேயும் போயிட்டு, போராட்டம் எல்லாம் நீங்கிருச்சு. விடுதலையோடு தகப்பன் வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை கூப்பிட்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பொழுது மகிமையை நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் விசுவாசம் இல்லாட்டாலும் கூட இந்த தகப்பனை போல இனிமேல் விசுவாசத்துக்குள்ள வந்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைச்சு நிற்க பார்க்கணும். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு நாள் விசுவாசத்தில் இருந்தேன், இன்னைக்கு இந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்லி நான் ஒதுங்கவே கூடாது. இன்னைக்கு அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாட்டாலுமே கர்த்தர் நம்ம மேலே வச்ச அன்பினால் இன்ன வரைக்கும் கிரியை செய்து வருகிறார். ஆனால் கடைசி நாளில் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, கடைசி நாளில் அவர் பூமியின் துள்ள நித்திரை செய்யலை, எழுப்புற நாளில் விசுவாசத்தோடு மரித்திருந்தீங்கன்னா வலது வருஷத்துக்கு போயிடலாம். இல்லாட்டா மார்த்தாளுக்கு அதுக்கடுத்து விசுவாசம் வந்துச்சோ வரலையோ வேதம் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்குற நம்ம விசுவாசத்தில் இருந்தேன், இன்றைக்கி விசுவாசத்தில் இருக்கணும் இல்லைன்னு தெரியல,
ஆனால் மரிக்கிற போது நான் விசுவாசத்தோடு மரிக்கிறேன். பவுல் போல ஒவ்வொருத்தரும் நம்ம மூச்சை விடும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியில நியாயாதிபதி அந்த அந்நாளி எனக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, மூச்சு நம்ம விட்டு போற நாள்ல விசுவாசத்தை காத்து கொண்டேன், விசுவாசத்தை முடிக்கிறேன், என்ன செய்யணும்? இதை சொல்லி நம்ம ஜீவன் முடிக்கணும். அப்படி மறிக்கிறவங்க முகமே பாருங்க ஒரு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் சாகிற நேரம் வரைக்கும் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்துச்சு, இப்போ இல்லை, நாளைக்கு எப்படி எனக்கு தெரியாது, இல்லை, நான் விசுவாசத்தோடு இருப்பேன், கர்த்தரை நான் நம்புவேன், கர்த்தரை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. இந்த தகப்பன் விசுவாசித்தான், மகிமையை கண்டான். அடுத்து கடகடன் வேதத்தை வாசிக்கிற பொழுது பாருங்க, ரெண்டு காரியம். ஒன்று, விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தோடு இருந்து விசுவாசம் போனவங்களுக்கு மகிமை வெளிப்பட்டுச்சு. ஆனால் பின்னாட்டில் அவங்க மகிமையை காண்பார்கள்னு தெரியாது. ஆனால் நாம் காணணும், வலது பக்கத்தில் போய் நிற்கணும். அடுத்து தகப்பனுடைய விசுவாசம் இல்லவே இல்லை, ஆனால் அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு, மகிமையை கண்டான். அடுத்தடுத்துள்ள அற்புத செயல்களில் ஆண்டவரே சொல்கிறார், உன் விசுவாசம், உன் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி, உன் விசுவாசம் பெரிது, இப்படிலாம் பேசுகிறார். ஒரு 3 காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியும். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. யாரை குறித்து சொல்கிற ஆண்டவர்? 100க்கு அதிபதி. யாரை குறித்து சொல்கிற ஆண்டவர்? வேலைக்காரனை குறித்து சொல்கிறான். இந்த வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடக்கிறான், ஆனால் அவனால் வர முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டரை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அவனுடைய சார்பில் தான் வேலைக்காரனுக்கு ஒரு 100க்கு அதிபதி, ஒரு சென்டூரியன், அவன் வந்து ஆண்டர் டென்னிஸ்றான், ஜெபிக்கிறான், மன்றாடுறான், கேட்குறான், தன்னை பற்றியும் அறிமுகம் பண்ணுறான், தாண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இப்படிப்பட்டவங்களோடு வந்து அநேகர் கிளைக்கில் மேற்கில் வந்து பந்தியிருப்பார்கள். ஆனால் நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்கிறவங்க எல்லாரும் புறமான இல்லை தள்ளப்படுவார்கள். இப்போ திரும்பி 100க்கு அதிபதி பார்த்து சொல்கிறார், என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சோஸ்தமானான். ஏன் இப்படி சொன்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட அவன்கிட்ட பேசிக்கிற போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஒருத்தர் போனால் போகிறான், ஒருத்தர் வான வரான், எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் தான். ஒருவனை இது செய்யினா செய்கிறான், இப்படியெல்லாம் அதிகாரம் உடையவன் தான். ஆனாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை சுத்தமாக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அப்படி முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி விசுவாசத்தில் ஆண்டவர் சொல்ல பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து தான் கர்த்தர் ஆச்சரியப்பட்டு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இவன் பாரம், இவன் உள்ளத்தின் பாரம், வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கான், வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான். இப்போ ஆண்டு சொல்லி வார்த்தையை கவனிச்சு பாருங்க, உன் வேலைக்காரன் சுகமாயிட்டான்னு சொல்ல, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்போ இவன் விசுவாசம்தான் எங்கே போகுது? வேலைக்கான சுகத்தை கொடுக்குது. அல்லேலூயா. பச்சிலம் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, பேச தெரியாத குழந்தை நம்ம வீட்டில் இருக்குது. இந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை, இந்த பிள்ளை ஜெபிக்குமா? தகப்பன், தாய், குடும்பத்தில் இருக்கிற உறவுகள், இவங்க விசுவாசத்தோடு கூட ஏறெடுக்கிற ஜெபந்தான் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ தேவசந்தர் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவிசுவாசம் தான் இருக்கும். அப்போ இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கிற பொழுது அவங்களுக்குள்ள வல்லமையாய் கர்த்தர் செய்வார். ஆமென். இதுதான் அந்த 100க்கு அதிபதியுடைய காரியங்கள். ஆண்டு சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தபடியாக அதே மத்தேயு 9:29 வாசித்து பாருங்க. 2 குருடர்களை பற்றி வேதம் சொல்லுது. என்ன காரணம்?
உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கணும்னு சொல்கிறாரு. அவங்க வர்றாங்க, கூப்பிட்டு வந்த மாத்திரத்தில் ஆண்டவர்கள் பேசுகிறாரு. இறங்கும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சத்தம் போடுறாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்த பின்பு 28ஆம் வசனத்தில் அந்த குருடர் அவிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் விசுவாசம் என்ன, அதன்படி இப்போ அவங்க 2 பேருமே சுகமாயிட்டாங்க. உங்கள் விசுவாசத்தின்படி. அப்போ எனக்கு விசுவாசம் எந்த அளவில் இருக்குது, ஏன் விசுவாசத்தின்படி தான் எனக்கு ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு நம்ம இவ்வளவுதான் சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்போம். அந்த அளவில் தான் என்ன சின்னனா நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் நாளுக்கு நாள் நினச்சினா அது வளர்ந்து கொண்டே வரும். நாளுக்கு நினச்சினா அது பெருகி கொண்டே வரும். எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு குட்டி உதாரணம் சொன்ன கேளுங்க. அதாவது பாண்டியாபுரத்தில் இருந்தோம். பாண்டியாபுரத்தில் வந்துட்டு இப்போ தூத்துக்குடி அவசியம் போட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த பாண்டியாபுரத்தில் இருக்கும்போது ஆண்டு சமூகத்தில் சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு கொடுக்குற மாதந்தூர் கொடுக்குற உதயத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்ததுமே கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும், வீட்டுக்கு தேவையான அங்கெல்லாம் கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விறகு விலைக்கும் வாங்க முடியாது. இப்போ நான் தான் போய் என்ன செய்யணும், விறகு வெட்டணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடி வந்துட்டு கூட அவசியம் இல்லை, நம்ம அருமையான சகோதரன் குடும்பத்து பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் அங்கே இருந்தோம். அவங்கள்ட்ட தான் ஆர்வம் வாங்கிட்டு போய் பக்கத்தில் விறகு விட்டுவோம். ஆனால் தீவிரமாக சோம் பண்ணுவோம். இந்த விறகு வெட்டுற நேரத்தில் சோம் பண்ணால் ஆண்டு கேஸ் சிலிண்டர் கொடுப்பார். அப்போ கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்டான்னா இந்த விறகு வெட்டுற நேரத்தில் என்ன செய்யணும், சோம் பண்ண பயன்படுத்திக்கலாம். அப்போ விசுவாசம் என்ன செய்யுது, பெருகுது. தேவசம் ஒவ்வொரு காரியமும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்பி என்ன நாம் என்ன சொன்னால் கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது ஒவ்வொரு காரியம் கர்த்தர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது நாளுக்கு நாள் பெருகிறதுக்கு நாம் எடுக்கிற முயற்சி தான் காரணம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக இதே மத்தேயு 15வது இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கானானி ஸ்திரீ, அதாவது சீரோபனிக்க தேசத்தை சேர்ந்த ஸ்திரீ 21 ஏறத்தாழ 28 வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் மத்தேயு 15:21 வாசிங்க. எனக்கு இறங்கும், என் மகள் பிசா சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த கானானிய ஸ்திரீக்கு, அந்த கானானிய மகளுக்கு சுகத்தை விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்த முதல் நோக்கம் காணாமல் போன இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேலுக்கு தான் முதல் ரட்சிப்பு இஸ்ரவேலின் வழியாக யூதர்கள் வழியாக வர்றதுனால முதல்ல இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த இஸ்ரவேலர் வழியாக தான் யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு உலகத்துக்கு கடை செல்லும். இது ஆண்டுடைய ப்ராசஸ். அதனால் ஆண்டு சொன்னா இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ கானானி ஸ்திரீ என்ன செய்யறா, ஊடலை வந்து அவளை நன்மையை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பார்க்குறார். ஆண்டர் கண்டுக்கிறவே இல்லை. சீசல்கிட்ட வந்தால் சீசல் வந்து ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் அதை கண்டுக்கிறல. இப்போ துருவா என்ன செஞ்சிட்டா, ஆண்டவர்கிட்டே வந்துட்டு கேட்குறா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையுடைய அப்பம், இது பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு, இந்த சாப்பாடு எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம் நாய்க்கும் நாய்க்குட்டிகளுக்கும் போட மாட்டேன். அப்போது இவ பிடிச்சிட்டா. ஆண்டுடைய வார்த்தையில் வந்த அந்த வார்த்தையினுடைய காரியங்களை பிடிச்சு கேட்குறா, ஆண்டவரை நீங்கள் சொல்கிறது உண்மை, 100க்கு 100 உண்மை. நாய்க்குட்டி என்ன செய்யும் தெரியுமா, பிள்ளைகள் சாப்பிட்ற சாப்பாடு சிந்தும்ல, அதை கண்டிப்பாக நாய்க்குட்டி தான் சாப்பிடும், நாய் தான் சாப்பிடும். நான் நாய் தான், என் பிள்ளை நாய்க்குட்டி தான், அதனால கண்டிப்பாக
சிந்தினது எங்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரவேலுக்கு போக ஆசீர்வாதம் ஃபுல்லாக யாருக்கு? புறஜாதியாக இருக்கு. நிச்சயமாக இஸ்ரவேல் மீதி வைக்கிற ஆசீர்வாதம் ஃபுல்லாக யாருக்கு? புறஜாதியாக இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை இப்போ நான் பெற்றுக்கொள்ள தான் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போ தான் சொல்கிறாரு, பிரதித்திரமாக உன் விசுவாசம் பெரிது. அன்னைக்கு 100க்கு அதிபதி பாய்ச்சினாரு. இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையேன்னு சொன்னார். அவன் ஆண்டவர் அறியாத இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனுஷன். இன்னைக்கு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, ஓ விசுவாசம் பெருசுன்றார். ஏன்? மீதி இருக்கு பார்த்தியா, இந்த மீதி தான் எனக்கு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தியா. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் இன்னைக்கு இஸ்ரவேலரை விட புறஜாதியார் தான் விசுவாசத்தில் வளர்ந்தவளாக இருக்கிறார், பேர் பெற்றவளாக இருக்கிறார்கள். அவங்க பேர் மட்டும்தான் ஆபிரகாம் பிள்ளைங்க. ஆனால் விசுவாசம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு யாருக்கு தான் விசுவாசம் இருக்குது? புறஜாதியாரை நமக்கு தான் விசுவாசம் இருக்கு. நம்ம தான் காணாதிருந்தும், போன வாரம் தோமாக்கு சொன்னார்ல, காணாதிருந்தும் விசுவாசி, காணாதிருக்கிற விசுவாசிகளாகி நம்ம தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் விசுவாசித்தால் தெய்வீக சுகம் என்கிற நன்மையை, மகிமையை, ஆண்டுடைய வல்லமையை நாம் காணலாம். ஆமென். தேவ சமூகம் காத்துக்கு தேவப்படி நான் திரும்பி சொல்கிறேன், கேட்டுங்க. விசுவாசமாக இருந்து விசுவாசம் இல்லாமல் போனாலும் தேவ மகிமை அவர்களுக்கு காணப்படும். ஆனால் முடிவு காலத்தில் அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க சிலாக்கியம் கிடைக்குமா? எனக்கு கிடைக்கும்னா நான் வலது பாரசத்திற்கு செல்கிறவனாக நான் நடந்து கொள்ள பாத்திரனாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக எனக்கு விசுவாசமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ விசுவாசம் வந்துருச்சுன்னா நான் தேவ மகிமை பார்ப்பேன். அடுத்தபடியாக நான் முழுக்க விசுவாசத்தில் இறங்கிட்டேன்னா விசுவாசம் தேவ மகிமை நிச்சயமாய் காண செய்யும். இந்த காரியத்தில் அன்பு சொல்ல உறுதியாக இருப்போம். விசுவாசத்தில் நாம் நிலச்சி நிற்போம். நிச்சயமாக தேவ மகிமையில் பிரவேசிக்கலாம். இங்கு வாழும்போதே தேவ மகிமையை நாம் காணலாம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கண்கள் பிடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த பகல் பொழுதிலும் கர்த்தருடைய கரமே எங்கள் மேல் அமர்ந்திருந்து ஆண்டவரே, மார்த்தாளுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை தியானிப்படி எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து வலது பார்சத்தில் வந்து சேருகிறதான அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்ள பாத்திரலாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் வசனத்தை கேட்ட பிள்ளைகள், வசனம் சொன்ன அடிமை எல்லாரும் வலது வாரத்திலும் சேர எங்களுக்கு உதவி செஞ்சு செபிக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். விசுவாசம் பெரிது என்று சொன்னத்தக்கதாக ஒரு கானானிய ஸ்திரீக்கு நீங்கள் புகழ்ந்தீங்களா ஆண்டவரே, எங்களுக்கும் நாங்கள் பிரசாரம் இருக்கு அப்படினால் எங்களுக்கும் அப்பேற்பட்ட விசுவாசம் காணப்பட உதவி செய்யும். இப்பொழுதும் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் என்னையும் எங்களும் சந்தோஷமனத்தை நிரப்பும் அனுப்பும். தொடர்ந்து பரிசுத்த பந்திக்கு தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.